ஜெகதீப் தன்கரின் பதவி விலகலில் மிக பெரும் மர்மம் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நேற்று நடந்த இந்தியா கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது தெரிவித்த அவர், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் எங்கே சென்றிருக்கிறார், ஏன் அவர் ஒளிந்து இருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், அவருக்கு பதவி விலகலில் மிகப்பெரிய மர்மம் உள்ளதாகவும் கூறினார். பின்னர் தனது எக்ஸ் தளத்தில் இந்தியாவின் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறார், அவரால் ஏன் வெளியே வந்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பி பதிவிட்டுள்ளார். குஜராத் அம்ரேலி மாவட்ட கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 படகுகள் கடலில் மூழ்கியதால் 28 மீனவர்களில் 11 மீனவர்கள் மாயமாகியுள்ளனர். குஜராத் கடலோர பகுதிகளில் கனமழை மற்றும் மோசமான வானிலை காரணமாக நேற்று முன்தினம் கடலில் ராட்சத அலைகள் எழுந்து கொண்டிருந்தன. அப்போது அம்ரேலி மாவட்ட கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 படகுகள் கடலில் மூழ்கியதால் அவற்றிலிருந்து 28 மீனவர்கள் கடலில் விழுந்து தத்தளித்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புப் படையினர் உள்ளூர் மீனவர்கள் உதவியுடன் 17 மீனவர்களை பத்திரமாக மீட்டனர். ஆனால் 11 மீனவர்கள் கடலில் மாயமாக்கியுள்ளதால் அவர்களை தேடும் பணி தீவிரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் ஆஸ்பரி மண்டல் கிராமத்தில் வசிக்கும் பள்ளி மாணவர்கள் பள்ளி நிறைவடைந்து மாலை வீட்டிற்கு செல்லாமல் 7 பேர் குளித்து குட்டைக்கு சென்றுள்ளனர். அதில் 6 பேர் குட்டையில் குளித்த நிலையில் ஒரு மாணவன் மட்டும் கரையில் அமர்ந்திருந்துள்ளார். இந்நிலையில் குட்டையில் குளித்துக் கொண்டிருந்த 6 பேரும் திடீரென தண்ணீரில் மூழ்கியதால் அதிர்ச்சியடைந்த அந்த மாணவன் கிராமத்திற்கு சென்று தகவல் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த கிராமத்தினர் நீரில் மூழ்கிய 6 மாணவர்களையும் சடலமாக மீட்டனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து விரைந்து சென்ற போலீசார் மாணவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை ரஷ்யா தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகிறது என்று அந்நாட்டின் முதல் துணை பிரதமர் டெனிஸ் மண்டூரோ தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தலைமையிலான குழுவினருடன் இரு நாடுகளிடையே வர்த்தகம், பொருளாதாரம் தொடர்பாக ரஷ்ய துணை பிரதமர் மண்டூரோ தலைமையிலான குழு ஆலோசனை மேற்கொண்டது. இந்த கூட்டத்திற்கு முன்பாக மண்டூரோ அளித்த பேட்டியில், இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய், பிற எண்ணெய் பொருட்கள் மற்றும் நிலக்கரியை ரஷ்யா தொடர்ந்து ஏற்றுமதி செய்து வருகிறது என்றும், இந்தியாவுக்கு திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதி செய்வது குறித்தும் ரஷ்யா ஆலோசித்து வருவதாக கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ரஷ்யா, இந்தியா, சீனா இடையே விரைவில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற வாய்ப்புள்ளது என்றும், அமெரிக்காவின் நடவடிக்கையை எதிர்கொள்வதற்கென சிறப்பு திட்டத்தை ரஷ்யா வைத்துள்ளது என்றும் விளக்கமளித்தார். யார் எந்த நெருக்கடி அளித்தாலும் இந்தியா, ரஷ்யா இடையே எரிசக்தி ஒத்துழைப்பு தொடரும் என்று ரஷ்ய தூதரக துணைத் தலைவர் ரோமன் பாபுஸ்கின் பேட்டியளித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று முன்தினம் பேட்டியளித்த வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின், ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரவே இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வரி விதித்தார் என்று பேசியிருந்தார். இந்நிலையில் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த ரஷ்ய தூதரக துணைத் தலைவர் ரோமன் பாபுஸ்கின், ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று இந்தியாவுக்கு அமெரிக்கா நெருக்கடி அளிப்பதை எந்த விதத்திலும் ஏற்கவோ நியாயப்படுத்தவோ முடியாது என்று குற்றம் சாட்டி பேசினார். யார் எந்த நெருக்கடி அளித்தாலும் இந்தியா, ரஷ்யா இடையே எரிசக்தி ஒத்துழைப்பு தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் ஹேமமாலினியை கண்டித்து புதுச்சேரி திருநங்கைகள் பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி மாநில பாஜகவில் மாநில செயலாளர் ஹேமமாலினி திருநங்கைகளை அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி திருநங்கைகள் ஹேமமாலினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி திருநங்கைகளின் கூட்டமைப்பு தலைவி ஷீதல் தலைமையில் பாஜக தலைமை அலுவலகத்தை திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலின் பேரில் அங்கு சென்ற மாநில தலைவர் வி. ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது.
மக்களின் எந்த பிரச்சனையையும் கவனிப்பதற்கு என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக அரசு தயாராக இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம், காரைக்கால் மாவட்டத்தில் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமல் மாநில அரசு புறக்கணித்து வருவதாக சாடினார். கிராமப்புற மக்களுக்கான 100 நாள் வேலை திட்டம் மூலம் 100 நாளும் வேலை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்த சலீம், புதுச்சேரியில் லஞ்சம் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக குற்றம் சாட்டி பேசினார். மேலும் மக்களின் எந்த பிரச்சனையையும் கவனிப்பதற்கு என்ஆர் காங்கிரஸ், பாஜக அரசாங்கம் தயாராக இல்லை என்று தெரிவித்த அவர், மனை பட்டா வேண்டி செப்டம்பர் மாதம் மாபெரும் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்தார். நிறைய டாக்டர் கூடிய ஒரு உயர்ந்த ரக மருத்துவமனை அரசு சார்பாக காரைக்காலில் அமையவில்லை. அதனால் ஏராளமான உயிரிழப்புகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது நிதர்சனமான உண்மை. ஏன் இதுவரை நல்ல சிறந்த தரமான மருத்துவமனை காரைக்காலுக்கு வரவில்லை? இதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இப்போது குரல் எழுப்புகிறது. ஜிப்மர் கிளையை திறந்துட்டேன்றாங்க, என்ன பிரயோஜனம்? எனவே மக்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி, சுகாதாரம், இதுல சுகாதாரம் என்று வரும்போது, ஹெல்த் வரும்போது தரமான மருத்துவமனை, நிறைய டாக்டருங்க, நிறைய ஸ்பெஷலிஸ்டுங்க வரணும். கும்பகோணத்துக்கோ தஞ்சாவூருக்கோ புதுச்சேரிக்கோ போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தரமான மருத்துவமனை காரைக்காலில் அமைய வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்காலத்தில் போராடும். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரன் நினைவு தினத்தையொட்டி டெல்லி வாழ் தமிழ் அருந்ததியர் அமைப்பு சார்பாக நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் ஒண்டிவீரன் நினைவு ஆண்டு விழா டெல்லியில் உள்ள மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவீரன் ஒண்டிவீரன் புகைப்படத்திற்கு மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால், சாந்தனூர் தாக்கூர் மற்றும் எல்முருகன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் மாவீரன் ஒண்டிவீரனின் வரலாற்று நூலின் முகப்பு பக்கத்தையும் மத்திய அமைச்சர்கள் வெளியிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய இணையமைச்சர் எல்முருகன், வெள்ளையர்களை எதிர்த்தவர்களில் பலர் இருந்தாலும் அதில் மிக முக்கியமானவர் தென் தமிழகத்திலிருந்து ஒண்டிவீரன் ஆவார் என்றும், ஒண்டிவீரன் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை வெளியுலகத்திற்கு தெரிய வைத்த பெருமை நரேந்திர மோடி அவர்களை சேரும் என்று கூறினார். இந்த சமுதாயத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து பல தலைவர்கள் போரிட்டிருக்கிறார். அதுல மிக முக்கியமானவங்க, அது குறிப்பா சொன்னோம்னா நம்ம தென் தமிழகத்துல எண்ணிலடங்கா தலைவர்கள். அதுல மிக முக்கியமானவர் நம்மளுடைய திரு ஒண்டிவீரன் அவர்கள். அந்த திருவிழாவை கொண்டாடினோம். அப்போ பல பெயர் தெரியாத, அதாவது பெயர் தெரியும், அவர்கள் வெளி உலகத்திற்கு தெரியாமல் இருந்தது. அப்படிப்பட்டவர்களை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தது நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.